ஒற்றுமையோடும் பாதுகாப்போடும் வாழ்வதை விட நிறைவான மகிழ்ச்சி ஒன்று இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக மன்றாடுகிறார். அவர் மன்றாடுறது தான் இன்றைய நற்செய்தியில் தொடக்கமாக வருது. அதில் முக்கியமாக 3 விஷயங்களை குறித்து மன்றாடுகிறார். ஒன்று, ஒற்றுமை, யூனிட்டி. நாம் ஒன்றாய் இருப்பது போல, தெய்வீக ஒற்றுமை என்று சொல்வார்கள். விசுவாசிகள் மத்தியிலும் அத்தகைய ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமையை குறித்து அவர் ஜெபம் பண்ணுறார். அடுத்ததாக 2வது, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இயேசு நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும். அதனால தான் யாரையும் அழிய விடலைனா யூதாசை தவிர. ஏன்னா யூதாசு தனக்குத்தானே தண்டனை வருவித்து கொண்டான் என்று சொல்வார்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் நம் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குறார். இது 2ம் இருக்கும் பொழுது நல்ல ஒற்றுமையோடு வாழ்வதும் பாதுகாப்போடும் வாழ்வது கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஒரு முதியவர் தோட்டத்தில் அழகாக கார்டன் வச்சுருக்கிறார். அதில் ஒரு அபூர்வமான சில செடிகள்லாம் வச்சுருந்துருக்கிறார். இதெல்லாம் வச்சு பராமரித்து பாதுகாத்துருந்தார். மகனை கூப்பிட்டார். எப்பா, நான் வெளியூர் போயிட்டு வர்ற வேலை இருக்குது, வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணுற, இதை பார்த்துக்க, எதையும் அழிய விட்டுறாத, செடிகள் காட்டு விலங்குகள் வந்து அழிச்சிரும், அடுத்தது நல்லா பாதுகாத்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி போயிட்டார். கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப வந்தார். வந்து பார்த்தா மிக அற்புதமாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். அந்த பையன் ரெடி பண்ணி வச்சுருந்தான். என்னடான்னு கேட்டார். அப்பா, நான் செஞ்சது 2 காரியம்தான்ப்பா. ஒன்று முதல்ல சுற்றி வேலி போட்டேன். வேலி போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு வச்சுட்டேன். 2வது, முக்கியமாக நான் செஞ்ச வேலையை ஒரு செடிகளோடு இன்னொரு செடிகளையும் சேர்த்து பக்கத்தில் அப்படியே நட்டு வச்சேன் அப்படின்னார். எதுக்குன்னு கேட்டார். ஒரு காற்று, புயல் இது மாதிரி ஏதாவது வந்து அடித்து ஒன்று கீழே போட்டு சாவடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இது ஒன்றோட ஒன்று நட்டப்ப அது எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு நின்று காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் பலமாக நின்றுச்சு. அதான் இதனுடைய இந்த செடிகளுக்கிடையே இருக்கிற அந்த ஒற்றுமையில் அது ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. இது 2 வேலை நான் செஞ்சேன், அதனால் அது பாதுகாப்பாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்காக வேண்டிக் கொண்ட ஜெபம் இதுதான். தன்னுடைய பிதாகிட்ட வேண்டிக்கிட்டது. நாம் அனைவரும் வேலி போட்ட இயேசு நம்மை வேலி போட்டு பாதுகாத்த பாதுகாப்பில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்காக வேண்டிய ஜெபமே.